ஆன் பண்ணும்போது சில்லர் ஆன் ஆகும். இதான் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் சில்லர் ஸ்டார்ட் ஆஃப் ப்ரொசீஜர். அதே மாதிரி சில்லர் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய ப்ரைமரி பம்பை வந்து ஆஃப் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து வால்வை க்ளோஸ் பண்ணுவீங்க. ஃபைனலாக வந்து சில்லர் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய செட் ஆஃப் சீக்வன்ஸ் போட்டிருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில்லர் லீட் லேக் கான்ஃபிகரேஷன். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா லீட் லேக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா சில்லருக்கு ஒரு மல்டிபிள் சில்லர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சில்லரே வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஒரு சில்லர் வந்து 5 ஹவர்ஸ் ஓடுதுன்னா அடுத்த சில்லரும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு சீக்வன்ஸில் 5 ஹவர்ஸ் ஓடணும். ஸோ இப்போ ஈக்குவல் இப்போ நீங்கள் ஒரு 1 மந்த் பீரியடில் பார்த்தீங்கன்னா சில்லர் 1 1000 ஹவர்ஸ் ஓடிந்ததுன்னா சில்லர் 2 1000 ஹவர்ஸ் நியர் 1000 ஹவர்ஸுக்கு வந்திருக்கும். சில்லர் 3 சில்லர் 4 சில்லர் 5 சில்லர் 6 எவ்வளோ இருக்கோ அது எல்லாமே ஒரு ஈக்குவல் ரன் ஹவரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த சில்லர் லீட் லேக் கான்ஃபிகரேஷன் போடுவாங்க. அது சீக்வன்ஸ் பேஸ் பண்ணி லோடை பேஸ் பண்ணி எது ரொம்ப கம்மியான லெஸ் ஹவர் சில்லர் ஓடி இருக்கோ அதை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு இருக்கும். அப்போ தான் அப்படியே ஈக்குவலாக அதை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கும் இந்த ரன் ஹவர்ஸ். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம்